கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கண்ணுலாம் தெரியுது தெரியல. வணக்கம், நான் ஷோபா ஆல்சோ எஸ்பிசி வரும் ஆல்சோ மிஸ்டர் ஃபாதர். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. த லவ் ஃபார் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில். சரிங்களா? சரி, எனக்கு இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்லை அப்படியே இமோஷனல் ஆகுறதா எனக்கு புரியல. ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்காக இருக்குது. ஒரு பக்கம் வந்து கோட் வந்து வேற லெவல் பிளாஸ்ட் பண்ணி உடனே தளபதியோட அடுத்த அப்டேட் வந்துருச்சுங்கிறதுல வேற லெவல் ஹாப்பியாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் திஸ் மைட் பி ஹிஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது ஒரு வாய்டுங்க. அது அந்த மனுஷனுக்கு தளபதி ப்ளீஸ், அதான் சொன்ன மாதிரி நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டுருக்கேன். 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நல்ல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும். அப்பப்போ வந்து நடிச்சு கொடுத்துட்டு அப்பப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் அந்த தளபதி டான் 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 அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் 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 கம் பேக் ஆஃப்டர் அட்லீஸ்ட் 2 or 3 years அப்படிங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட். எனக்கு தொடர்ந்து நீங்கள் நடிக்கணும். நீங்கள்லாம் இல்லைன்னா ஆன்ஸ்க்ரீன் ஒரு பெரிய ஒரு வாய்ட் இருக்கும், பெரிய வேக்யூம் இருக்கும். அது ஒரு மாதிரி அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இல்லை, ஜென்ரலி இந்தியன் ஆடியன்ஸ்க்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு வேக்யூமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சட் இமோஷனோடய இது என்ன வீடியோன்னு தெரியல. September 14th 5 PM வரை எங்கேயோ ஹெட்டிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏதோ வருதா என்னன்னு தெரியல. பட் இது வந்து நாளைக்கு வர போகுதுங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தெரியல. 5.5 நிமிஷம் வீடியோ வேறு. எனக்கு ரொம்ப பயங்கர இமோஷனலாக இருக்கும் எல்லாம் சொல்கிறேன். பட் போகிறக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ஜோ எங்கே போகுது என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அண்ட் KVN ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் படம்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து தளபதி 69 இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வேறு லெவல் ஒரு வேறு ஜோனில் இருப்பாங்க. யா பார்த்துலாம் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யா அண்ட் லெட்ஸ் செக் அவுட் வாட் திஸ் ஹேஸ் டு ஆஃபர். ஹியர் வி கோ. ஐயோ துப்பாக்கி. Goosebumps ரா, goosebumps ரா. டேய் இந்த ரிவர்ஸ்லாம் போற. அந்த சத்தம் அந்த மாதிரி எனக்கு சிலுக்குது அப்படியே உள்ள. இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் போடாதீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒரு படம் தான் இந்த தேட்டர்ல பார்க்கணும். நான் இந்த சின்ன லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செய்யணும். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோ பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு வெல்டர் வச்சு வேலை செய்யுது. அந்த 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 150 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் தான் போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செய்யணும் தான் இருக்காங்க. 69 படத்தோடு நிறுத்துறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சங்கடம் இருக்கு. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? நீங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. எக்ஸாக்ட்லி 69 ശേഷം படம் செய்யலாம் എന്ന് പറയുന്നത്. கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடணும். சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக. கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் இதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது இருக்கு இந்த பார்த்து தான் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும்.
ஐயோ 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 இந்த பாட்டு சும்மாவே எனக்கு அப்செட் ஆகும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்காக பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்கையில் நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. 69 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு ஐயோ இது நாட்டே இது சை தெரியல, ஒரு மாதிரி சோக் ஆகுது. இது யாரும் ஏதோ பேசி கலாய்க்கலாம் கலாய்ச்சி போகும். எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு ஃபிலிம் லவரா ஒரு உண்மையிலே ஒரு மாதிரி சோக் ஆகுது. ஒரு மாதிரி இன்னும் அதுவும் அந்த ஹேஷ்டாக் 1 last டைம்லாம் போடும் போதெல்லாம் நம்மளுடைய ஒரு மாதிரி செக் இப்படி ஆயிடுச்சு. என்னால் அதை பார்க்கவே முடியல. அதெல்லாம் ஒரு மாதிரி சங்கட்டம் ஆயிடுச்சுங்க. ஐ விஷ் இட் டசன்ட் ஸ்டாப். ஐ ரியலி விஷ். அதெல்லாம் எனக்கு வேறு என்ன சொல்கிறதே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சீரியஸாகவே எனக்கு அப்படியே சோக் ஆகுது. எனக்கு பேசவே வரல. எனக்கு பிஜிஎம் வேறு வந்துட்டு அந்த துப்பாக்கி பிஜிஎம், ஐ திங்க் மெர்சல் பிஜிஎம் வந்துச்சு நினைக்கிறேன். இது போட்டாங்க பாருங்கள், அந்த காலமே இது போட்டலாம் நம்மளுக்கெல்லாம். ஐயோ அந்த பாட்டு சும்மாவே எனக்கு அப்படியே அழகு வரும். அந்த பாட்டு கேட்டால் நம்மளுக்கு அந்த ராயப்பன் கேரக்டர் வந்து அது ஒரு மாதிரி பயங்கர இம்பாக்ட் பண்ண ஒரு கேரக்டர். அந்த பாட்டு கேட்கும்போது எப்பவுமே எனக்கு அந்த அதுவும் அந்த பம்பா கேஸ்டர் வாய்ஸில் வந்து அப்படியே சிலுத்துற ஒரு மாதிரி அது சும்மாவே அழகாக இருந்து நம்மளுக்கு. இதில் வேற போட்டாங்க. இன்றைக்கி எத்தனை ஊரில் எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனு, ஆல்மோஸ்ட் எல்லாருமே லைக் ஏன்னோ அது யாரும் ஒருத்தர் சொன்னால் அப்படி கூட அது வந்து ஒரு பார்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபிலிமில் வர தளபதி, அந்த தளபதி அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்தால் கூட வந்து இருக்கணும், 2 பேர் இருக்கணும், 2 பேரும் இருந்து பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி ஒரு இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் இல்லைங்க. அதான் சொல்கிறேன், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு முடிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரியலி விஷ் ஹி கம்ஸ் பேக். எனக்கு இது என்ன பயங்கரமான வீடியோவாக இருக்குது. அதாவது கத்தும் போதெல்லாம் நம்மளை அப்படியே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி கூஸ் பம்ப்ஸே இருக்கும் எனக்கு. அதான் சவுண்டுக்கே அதான் சொல்கிறேன். நான் டிட்டில் அந்த ரியாக்ஷன் வீடியோ சொன்னேன், அந்த பிகினர்ஸ் சொன்ன மாதிரி அந்த சத்தம் அடிக்கும் அந்த மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அலருது அந்த இடத்துல நடுவில் பிஜிஎம்ஸ். அண்ட் இவர் வராரு. I don't know. I am out of words and I'm actually choking. எனக்கு என்னங்க அது, ஐயோ கடவுளே. ஒரு பெரிய பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா மிஸ் ஆகுங்க. அது இல்லைங்க. ஓகே, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். சீரியஸாக கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தாலும் நான் வேண்டிக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் அரசியலில் இருங்க தளபதி, இன்னொரு பக்கம் நீங்கள் வாங்க ப்ளீஸ், அவ்வளோதான். சரி, எனக்கு வந்து இல்லாமல் கஷ்டம் முடியாதுங்க, கஷ்டங்க எனக்கு. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் இன்னொரு ஜஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் கஷ்டங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க எனக்கு. ஐயோ கடவுளே,
கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியுது தெரியல, கண்ட்ரோலாக இருக்குது. இங்கே வந்து நிற்கிது. எனக்கு ஒரு மாதிரி தெரியல. எனக்கு நான் பொதுவாக இப்படி இமோஷனல் நம்மளுக்கு வராது, கண்ணெல்லாம் பொசுக்கு தண்ணிலாம் வராது. பேசிக்கலி வெரி தெரியல, அது வராது. அது மாதிரி இந்த வீடியோவும் பார்க்கவும் இது திடீர்னு இட்ஸ் கம்மிங். அந்த ஹேஷ்டேக் ஒன் லாஸ்ட் டைம் அங்கே தான் ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியல, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே சரி, நான் விட்டா பண்ணேன். நம்ம டைம் போயிட்டு இருக்கு. ஓகே சாரி, திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் த லவ் ஃபார் தளபதி 16 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அண்ட் நாளைக்கு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யா, நாளைக்கு மறுபடியும் ரிமிக்ஸ் இமோஷனல் ரியாக்ட் பண்ணுவேன் நினைக்கிறேன். பட் திஸ் வாஸ் டூ இமோஷனல். பட் திஸ் வாஸ் ஓகே. இதனோட ரியாக்ஷன் உங்கள் தான் சார். மறக்காம கன்வர்சேஷனில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.